இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, P2P ஸ்கேம் வந்து எப்படி நடக்குது? அண்ட் தென் வந்து நம்ம ஸ்கேம் நமக்கு நடந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏதாவது அல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குதா? அதுவும் சேஃப் அண்ட் மெத்தடா இருக்கணும். ஸோ இந்த மாரி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். இந்த P2P ஸ்கேம்ல வந்து யார் மோஸ்ட்லி வந்து பாதிப்படைவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ மார்க்கெட் பிகினரா வரவங்க. இந்த கிரிப்டோ மார்க்கெட் வந்து எப்படி வந்து நம்ம ஃபண்ட வந்து ஐஎன்ஆரோ இல்ல வேற ஏதாவது கரன்சி வந்து எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது, இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு மட்டும் தான் மோஸ்ட்லி நடக்கும். ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு வந்து அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஈஸியாக நமக்கு ஏற்ற மாதிரி சேஃபாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த P2P ஸ்கேம் வந்து எப்படி நடக்குதுன்னு நம்ம முதல்ல பார்ப்போமா. P2P ஸ்கேம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடராக பார்த்தா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லார்ஜர் லெவல், அது வந்து மினி லெவல். லார்ஜர் லெவல் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு $100 $300 வந்து ஒரு டெஸ்டிங் பாரி பண்ணி பார்ப்போம். அவங்க கரெக்டாக பண்ணால் நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அவங்களும் அதான் நினைப்பாங்க. அவங்க $100 $300 ஓகே நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு, அதுவே அவங்க வந்து $1000 $3000 அப்படின்னு நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணும்போது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அக்கௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திரும்பி கொஞ்ச நாள் சின்ன தான் அவங்க அக்கௌண்ட்டே எல்லாமே வந்து எப்படி சொல்றதுன்னா லாக் பண்ணிடுவாங்க. இல்லை ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டு உங்கள் அமௌண்ட்டுக்கான யூஎஸ்டிடி உங்களுக்கு வரவே வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து லார்ஜர் லெவல். மினி லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிகினர்ஸில் வந்து மோஸ்ட்லி நடக்கும். எப்படின்னா வந்து அவங்களுக்கு P2P எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, எப்படி டெபாசிட் பண்ணது இந்த மாதிரி தெரியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இல்லை இருங்க கொஞ்சம் டைம் ஆகுது, நான் ஒரு 1 ஹவர் சின்னதுக்குள்ள அனுப்பி விட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல் ஆகிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருங்க அப்படின்ற மாதிரியே பண்ணிவிடுவாங்க. இல்லைனா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டர் ஆல்ரெடி கேன்சல் ஆகிடும். நீங்கள் வந்து அங்கே சப்மிட் அப்பீல் அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து அப்பீல் பண்ணீங்க. சரியான ப்ரொசீஜர் நீங்கள் அப்பீல் பண்ணலைன்னா அந்த அப்பீல் வந்து ப்ராசஸ் ஆகாது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான யூஎஸ்டிடி வராது. இந்த மாதிரி பிகினருக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்களோட ஃபண்டை வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க. ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஸ்கேமர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, சொல்கிற முக்கியமான டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் P2P பண்ணும்போது உங்களோட ஆர்டர் வந்து எக்காரணத்தை கொண்டு கேன்சல் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் தான். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் நெட்வொர்க் இஷ்யூ ஆகலாம். எந்த பேங்க் சர்வராக இருந்தாலும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லேட் ஆகும். அங்கே ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் அவங்க வெயிட் பண்ணட்டும் பரவாயில்ல. நீங்கள் வந்து முதல்ல பேமெண்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆர்டரை வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து இருக்கிற விஷயம் நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்க ஆர்டருக்கு சப்போஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை அவங்க இன்னுமே வந்து இப்போ நம்மளோட கிரிப்டோ வந்து இன்னும் அனுப்பலை, அந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து அங்கே அப்பீல் கொடுக்கலாம். உடனே வந்து எப்படி சப்மிட் அப்பீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் மாதிரி வெறும் அப்பீல் இந்த மாதிரி உங்களோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் அப்படியே கொடுத்துட்டு அப்படிலாம் போடுறது, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே நம்மளோட இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிக்கிறோம். ஏன்னா நீங்கள் அப்பீல் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டான டைமிங்கில் கரெக்டான சீக்கிரம் வந்து உங்களுக்கான கிரிப்டோ வரும். அண்ட் தென் லாஸ்ட் இதுக்கான அல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னென்னா F2F ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ரான்சாக்ஷன். இன்னும் F2F ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ரான்சாக்ஷன் தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்ல பாருங்க. நீங்கள் வந்து யாரோ தெரியாதவங்களுக்கு பண்ணுறீங்க. பட் இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கிரிப்டோ சில பேர் யோசிப்பீங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா கிரிப்டோ யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு திடீர்னு பார்த்தா சில பேருக்கு $1000 $3000 தேவைப்படும். இந்த அளவுக்கு யூஎஸ்டிடி வந்து யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. அப்படின்றபோது தான் அதுக்கு தான் நாங்கள் சூப்பரான பிளாட்ஃபார்ம் வச்சுருவோம். உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எங்களை நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு யார் நம்பகத்தன்மையோ அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை கேட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்கேமிங் ப்ராசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப குறைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் P2P ஸ்கேமில் முக்கியமான காரணம் யாருன்னு தெரியாது. பட் இங்கே வந்து யாருன்னு தெரியும். இப்போ நாங்கள் யூடியூபர்ஸ் மொதல் விஷயம். 2வது பார்த்தா எங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து ஆஃபீஸ் அட்ரஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு தேவைன்னா ஆஃபீஸ் அட்ரஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக கூட வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து வேறு எந்த இப்போ சர்ச் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இங்கே P2P ஸ்கேம்ன்றது இங்கே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிது. அண்ட் எங்கள்கிட்ட இன்னொரு என்னன்னா, நீங்கள் கையில் கேஷ் கூட கொடுத்துக்கலாம். கையில் கேஷ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து யூஎஸ்டிடி வாங்கிட்டு போகலாம். இல்லை டேரெக்டாக வந்து பேங்க் டெபாசிட் கூட பண்ணிட்டு போகலாம். பேங்க் டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் கேஷ் யூஎஸ்டிடி வாங்கிக்கலாம். எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் தான். நீங்கள் அதனால் எதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹைலி வந்து ஆத்தென்டிகேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அல்டர்னேட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம் P2P ஸ்கேம் வந்து எதுக்காக வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம்னா, சப்போஸ் அந்த ஸ்கேமர் வந்து ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்ட் வந்து ஃப்ராட் மூலயமா பண்ணுறது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் தப்பான க்ரைமில் வந்து ஈடுபாடு படுறதோ, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்க வந்து லிங்க் வந்ததுன்னா அவங்கள மூலயமா யாராருக்கெல்லாம் கிரிப்டோவோ ஃபண்டோ போகுதோ
எல்லாருக்குமே வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். முதல் விஷயம், சம்டைம்ஸ் அதில் ஹையஸ்ட் பீக்னா அவங்க ஏமாத்துற ஃபண்டை வந்து நீங்கள் இவ்வளோ குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீங்கள் கட்டணும் அப்படின்ட்டு உங்கள் தலை வந்து விழும். இதுக்கு எஃப்ஐஆர் காப்பிலாம் நிறையா இருக்குது. ஸோ அது டீட்டெயில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருந்தாலும் P2P வந்து முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம் அப்படின்றத தவிர்க்க சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நிறைய ரெகுலேட்டட் இந்த மாதிரி கிரிப்டோ பலட்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம். அதனால் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.